ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் குக் வித் சௌமி. இன்னைக்கு நம்ம சூப்பர் அண்ட் டேஸ்டியான மிளகா கிள்ளி சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோ எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம துவரம்பருப்பை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கழுவி எடுத்துகிட்டு தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம எந்த அளவுக்கு பருப்பு எடுத்துருக்கோமோ அதுக்கேற்ற அளவுக்கு நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம். அதிலே மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நம்ம எல்லாமே இதில் ஆட் பண்ணிடலாம். 4 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். புளி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டேன். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். இது 1 பார்ட் ரெசிபி தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும், சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம மிளகாய்த்தூள் பயன்படுத்த மாட்டோம். நம்ம காரத்துக்கு பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் மிளகாய் கிள்ளி தாளிப்போம். அதுதான். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் குக்கர் மூடி நம்ம விசில் வச்சுக்கலாம். 4லேருந்து 5 விசில் வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அப்படியே உங்களுக்கு இல்லைன்னா ஒரு 6-7 விசில் வச்சுக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் நமக்கு. இப்போ 4 விசில் வந்துச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், 4 விசில் வந்துடுச்சு. நான் ஃபுல்லாக வச்சுருக்கேன். சிம்மில் வச்சுருந்தேன். 4 விசில் வந்துச்சு. இப்போ அடுப்பு ஃபுல்லாக வச்சுக்கிறேன். ஃபுல்லாக வச்சு ஒரு 2 விசில் விட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் நமக்கு. வேறு எதுவுமே தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வெந்துடுச்சுன்னா நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். தாளிப்பு தாளிச்சிட்டோன்னா கடைஞ்சிட்டு நமக்கு சாம்பார் ரெடி ஆகிடும். மிளகா கிள்ளி சாம்பார் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். பாருங்கள், இப்போ ஏர்லாம் போயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா வந்துடுச்சு. பருப்பு எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. நம்ம தண்ணி லைட்டாக எடுத்துக்கலாம். தண்ணி இது மாதிரி லைட்டாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம கடைஞ்சிட்டு வந்துடலாம். உங்ககிட்ட மத்து இருந்தால் கடைஞ்சிக்கோங்க. இல்லைனா சும்மா லைட்டாக கரண்டிலேயே மிக்ஸ் பண்ணிங்கனாலே நல்லா நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் கரண்டியில் தான் மிக்ஸ் பண்ணுறேன். ஏன்னா நம்ம விசில் நிறைய தான் விட்டுருக்கோம். அதனால் நல்லா வெந்து வந்துடும். நம்ம கரண்டியில் கலக்கும் போதே கரெக்டாக வந்துடும். நான் நல்லா கடைஞ்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், நல்லா கடைஞ்சிட்டேன் நான். இந்த அளவுக்கு நல்லா வெந்திருந்தால் தான் நமக்கு கடையிறதுக்கு சூப்பராக இருக்கும் நமக்கு. பாருங்கள், நம்ம கரண்டிலே நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ சாம்பார், மிளகாய் கிள்ளி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இப்போ நான் வேறு பாத்திரத்துக்கு சேர்த்துக்கலாம். இந்த சாம்பார் தண்ணியாக தான் வைக்கணும். அதனால் தண்ணி உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. தண்ணியாக இருந்தால் தான் இந்த சாம்பார் ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்கும், சாதத்துக்குமே சூப்பராக இருக்கும். ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் வச்சோன்னா போதும். இந்த குழம்பு வச்சோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ எண்ணெய் ஊற்றிட்டேன். பூண்டு தோலோடு தட்டி சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இப்போ மிளகா சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகா குண்டு மிளகாய் தான் சேர்க்கணும். அப்போ தான் மிளகாய் கிள்ளி சாம்பாருக்கு ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், குண்டு மிளகாய் சேர்த்துக்கோங்க, நீட்டு மிளகாய் சேர்க்காமல். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இப்போ கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தாளித்து எல்லாத்தையும் நம்ம கொட்டிக்கலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பரான டேஸ்டான தாளிப்பு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வரணும். நம்ம சேர்த்துருக்க பூண்டுலாம் நல்லா ஃப்ரை ஆகி வரணும். இப்போ சாம்பாரில் சேர்த்துக்கலாம். மிளகாய் கிள்ளி சாம்பார் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி. பேச்சுலர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். 1 பார்ட் ரெசிபி தான். சீக்கிரம் சட்டுன்னு செய்யணும், டேஸ்ட்டாகவும் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சாம்பாரை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சென்னையோட ஃபேமஸான சாம்பார். தேங்க்யூ, பாய்.